ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எஸ்பி பேங்க் கஸ்டமர் யோனோ எஸ்பி அப்ளிகேஷன் மூலம் அதர் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை எப்படி பெனிஃபிஷரியில் ஆட் பண்ணுறது. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ உங்களுக்கு வீடியோ புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அப்படியே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க, நம்ம இப்போ எஸ்பி பேங்க் கஸ்டமர் யோனோ எஸ்பி அப்ளிகேஷன் மூலம் நீங்கள் அதர் பேங்க் அக்கௌண்ட்டை பெனிஃபிஷரியில் நீங்கள் எப்படி ஆட் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு தெளிவாக லைவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் இருக்கிற யோனோ எஸ்பி அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேலே உங்களுக்கு லொக்கேஷன் ஆன் பண்ண சொல்லும். ஸோ உங்களோட லொக்கேஷன் இங்கே ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேலே உங்களோட எம்பின் கேட்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் யோனோ எஸ்பி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது ஒரு எம்பின் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த எம்பின் கொடுத்து நீங்கள் அதில் லாகின் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. லாகின் ஆப்ஷன் செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் ஒரு ப்ரொஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் யோனோ பே அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா செகண்டாக பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு பே ஏ நியூ பெனிஃபிஷரி அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் பேங்கிங் ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு அப்படி சொல்லிட்டு டிஸ்பிளே கேட்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு ஒன்று கிரியேட் பண்ணிப்பீங்க. ஸோ அந்த ப்ரொஃபைல் பாஸ்வேர்டை நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எஸ்பிஐ அதர் பேங்க் அப்படி சொல்லிட்டு 2 ஆப்ஷன் ஃபஸ்ட்டே கொடுத்துருப்பாங்க. செகண்டாக பார்த்தீங்கன்னா அதர் பேங்க் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதர் பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம இப்போ பெனிஃபிஷரியில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல உங்களுக்கு நேம், அக்கௌண்ட் நம்பர், ரீஎன்டர் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, மேக்ஸிமம் லிமிட், நிக்கி நேம் அப்படி சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேமில் பார்த்தீங்கன்னா அவங்களோட நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீஎன்டர் அக்கௌண்ட் நம்பரில் அதே அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி கீழே பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோட் கொடுத்துருப்பாங்க. அந்த பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோட் கொடுத்துக்கோங்க. கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லிமிட்டில் பார்த்தீங்கன்னா 1 lakh கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நிக்கி நேம் போட்டுட்டு கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல அமௌண்ட் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனில் நீங்கள் ₹1 நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ வீடியோ பண்ணல, நான் இப்போ ₹100 நான் அதில் டைப் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ₹1 கூட நீங்கள் அதில் டைப் பண்ணிக்கலாம், இல்லை ₹100 நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் ஏ ப்ரொபோஸ் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2 அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பே அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. பே ஆப்ஷன் செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த பாக்ஸில் ஒரு டிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி எடுத்து என்டர் ஓடிபி அந்த ஆப்ஷனில் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படி சொல்லிட்டு டிஸ்பிளே வந்துடும். ஸோ உங்களோட பெனிஃபிஷரி உங்களோட யோனோ எஸ்பி அப்ளிகேஷன்லேயே ஆட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட யோனோ எஸ்பி அப்ளிகேஷன் மூலம் எஸ்பி பேங்க் கஸ்டமர் நீங்கள் பெனிஃபிஷரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது தமிழ் கிங். தேங்க்யூ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு எனி டைம் ரிப்ளை தரேன். தேங்க்யூ.